திருமதி சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய ஒரு குடும்ப நாவல் இருளும் ஒளியும். 1950களில் வெளிவந்த தொடர்கதை. அடுத்த பகுதி கேட்கலாமா? பகுதி 10, அத்தியாயம் 27. தங்கத்துக்கு அர்ப்பணம். கடல் அலைகள் போல் ஓயாமல் பொங்கிக் கொண்டிருந்த சொர்ணத்தின் மனம் மகனின் பதிலை கேட்டு ஆறுதல் அடைந்தது. தீபாவளிக்கென்று மகனிடம் கொடுத்தனுப்ப சாவித்திரிக்கு விலை உயர்ந்த புடவையை எடுத்தாள். பல வர்ணங்களில் ரவிக்கை துண்டுகள் வாங்கினாள். கட்டு வெற்றிலையும் வாசனை பாக்கும் சீப்பு பழமும் மணக்கும் கதம்பமும் வாங்கி கூடையை நிரப்பினாள். மனைவியிடம் நல்ல மாதிரி பேச வேண்டும் அப்பா, பரிவாக நடந்து கொள்ள வேண்டும், தசு புஸ் என்று உன் கோபத்தை காட்டாதே என்றெல்லாம் புத்திமதிகள் கூறினாள் சொர்ணம் தன் மகனிடம். வேட்டகத்தில் பெரியவர்கள் ஏதாவது சொன்னாலும் பொறுத்து கொள்ளப்பா என்று வேறு மகனுக்கு சொன்னாள். ரகுபதி எல்லாவற்றுக்கும் மௌனமாகவே தலையை அசைத்தான். மைசூர் பிரயாணத்துக்காக பெட்டியில் துணிமணிகளை அடுக்கி வைத்துக் கொண்டிருந்த சரஸ்வதி ஸ்வர்ணம் கூறுவதை முழுவதும் கேட்டுவிட்டு, எல்லா புத்திமதிகளையும் சொன்னாயே அத்தை, முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துவிட்டாயே என்றாள். என்ன என்று ஸ்வர்ணம் அவளை திருப்பி கேட்டதும் அவள், எல்லோரிடமும் சரிவர நடந்து கொண்டு திரும்பி வரும்போது சாவித்திரியையும் அழைத்து வந்துவிடு என்று சொல்ல வேண்டாமா என்று கேட்டுவிட்டு பெருமை பொங்கும் முகத்துடன் ரகுபதியை திரும்பி பார்த்தாள் சரஸ்வதி. அதற்குத்தான் நீ அவனுடன் போய் எல்லாவற்றையும் பொறுமையுடன் நடத்தி கொண்டு வருவாய் என்று இருந்தேன். திடீரென்று நீதான் யாத்திரை கிளம்பிவிட்டாயே என்று நிஷ்டூரமாக பதிலளித்தாள் சொர்ணம். தீபாவளிக்கு 2 தினங்களுக்கு முன்பே ரகுபதியும் சரஸ்வதியும் ஊருக்கு கிளம்பிவிட்டார்கள். ரயில் நிலையம் வரையில் இருவரும் ஒன்றாக சென்று வெவ்வேறு வண்டிகளில் ஏறினார்கள். அத்தான், நான் திரும்பி வரும்போது நீ தனியாக இருக்கக்கூடாது, கட்டாயம் சரஸ்வதியை அழைத்து வந்துவிடு என்று உண்மையான அன்புடனும் அனுதாபத்துடனும் சரஸ்வதி கூறி அவனை ரயில் ஏற்றினாள். ரகுபதியின் வண்டி புறப்பட்டு சென்ற பிறகு அரை மணி நேரம் கழித்துத்தான் சரஸ்வதியின் ரயில் கிளம்ப வேண்டும். ரயில் சென்ற திசையை சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்து விட்டு நிறைந்த மனதுடன் சரஸ்வதி பெருமூச்சு விட்டாள். தீபாவளி கொண்டாடிவிட்டு மனைவியுடன் ரகுபதி ஊருக்கு திரும்பிவிட்டான் என்று அறிந்தால் அவள் சமீபத்தில் ஊருக்கு திரும்பக்கூடாது என்று தீர்மானித்துக் கொண்டாள். ரயிலில் ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்த ரகுபதி சிறிது நேரம் வரையில் அங்கு என்ன நடைபெறுகிறது என்பதை கவனிக்கவில்லை. பித்து பிடித்தவன் போல் ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். இரவின் அமைதியை கலைத்து கொண்டு வனப்பிரதேசத்தில் தட தடவென்று ரயில் சென்று கொண்டிருந்தது. அத்துடன் குழந்தை ஒன்று வீறிட்டு அழுதது. தாயார் கொஞ்ச நேரம் சமாதானம் செய்து பார்த்தாள். பிறகு தகப்பனார் சீராட்டி பார்த்தார் குழந்தையை. ஆனால் குழந்தையின் அழுகை ஓய்ந்தபாடில்லை. இருவரும் மனம் சலித்தவர்களாக, சனியனே, என்னதான் வேண்டும் என்று சொல்லி தொலையேன் என்று இறைந்து கோபித்துக் கொண்டார்கள் குழந்தையை. குழந்தை அழுது கொண்டு தன் மழலை மொழியில், நீ ஆண்டாம் போ, பாட்டி தான் ஓணும், பாட்டி கிட்ட தாச்சுக்கணும் போ என்றது. அப்பாடா என்று பெற்றோர் பெருமூச்சு விட்டனர். ஆனால் ஓடுகிற ரயிலில் ஊரில் இருக்கும் பாட்டியை எப்படி வரவழைப்பது என்று புரியாமல் திகைத்தனர். இருவரும் படும் சிரமத்தை பார்த்து ரகுபதி தன் கூடையை அவிழ்த்து அதில் இருந்து 2 பெரிய ஆரஞ்சு பழங்களை எடுத்தான். இந்த பாப்பா, பாட்டிக்கிட்ட காலம்பரம் போகலாம், இதை வாங்கிக்கோ என்று கூறி அவைகளை குழந்தையிடம் கொடுத்தான். தங்க நிறத்தில் பளபளவென்று உருண்டு விளங்கும் பழங்களை தன் பிஞ்சு கரங்களால் குழந்தை வாங்கிக் கொண்டு சமாதானம் அடைந்தது. இந்த காட்சியை ரசித்த பெரியவர் ஒருவர், இதைத்தான் குழந்தை மனம் என்கிறது சார். நம்மால் லேசில் திருப்தி அடைய முடியாத விஷயங்கள் பல இருக்கின்றன. அகங்காரமும் மமதையும் தலை தூக்கி நம்மை நசுக்கி விடுகின்றன. லேசிலே மனம் பணிய மாட்டேன் என்கிறது. குழந்தைகள் அப்படி இல்லை. ஒன்று வேண்டும் என்று அடம் பிடிப்பார்கள், வீம்பு பண்ணுவார்கள். ஆனால் அதையே நீடித்து நினைவு வைத்துக் கொள்ள மாட்டார்கள், சட்டென்று மறந்து போவார்கள் என்று கூறினார். ரகுபதி மனைவியை பார்த்து வருவதற்காகத்தான் கிளம்பி இருக்கிறான். அவளிடம் எப்படியெல்லாம் பவ்யமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று தாயார் வேறு உபதேசம் செய்து அனுப்பியிருக்கிறாள். சரஸ்வதி ரயில் நிலையத்தில் கூட சாவித்திரியை அழைத்து வந்து விடுவாத்தான்
என்று உத்தரவு போட்டிருக்கிறாள். ஆனால் அவன் அந்தராத்மா இருக்கிறதே, அது லேசில் மசிந்து போக தயாராக இல்லை. படுக்கை அறையில் உன்னை அடித்து விட்டேன் என்று கோபமா சாவித்திரி என்று அவள் கைகளை பிடித்துக் கொண்டு கெஞ்சிய போது அவள் தன் கைகளை ஆங்காரத்துடன் உதறி விடுவித்துக் கொண்ட சம்பவத்தை அவன் மனம் மறக்கவில்லை. சாதாரண சிராய்ப்பு காயமாக இருந்தால் சீக்கிரம் குணமாகிவிடும். ஆழ பதிந்து போன வெட்டு காயமாக அல்லவா ஏற்பட்டிருக்கிறது. புகை வண்டி பெரும் வேகத்தில் போய்க் கொண்டிருந்தது. அதன் வேகத்தை போல் ரகுபதியின் மனோவேகமும் அதிகமாயிற்று. பைத்தியக்காரத்தனமாக அல்லவா அவன் மனைவியை நாடி போகிறான். மறுபடியும் அவள் முகத்தை திருப்பிக் கொண்டு போக மாட்டாள் என்பது என்ன நிச்சயம்? சிந்தனை சுழலில் ஜன்னலின் மேல் தலை வைத்துக் கொண்டே கண்ணயர்ந்து விட்டான் ரகுபதி. விடியற் காலை சில் என்று காற்று பட்டவுடனேயே விழிப்பு ஏற்பட்டது அவனுக்கு. ரயிலும் தன் வேகத்தை குறைத்துக் கொண்டு ஒரு நிலையத்தில் நின்றிருந்தது. ஊரின் பெயரை உற்று கவனித்தான் அவன். தங்கம் இங்கேதானே அருகில் கிராமத்தில் இருக்கிறாள் என்று நினைத்தான். சாவித்திரி மன்னியோடு எங்கள் ஊருக்கு வாருங்கள் என்று அழைத்துவிட்டு போனாலே தங்கம். மன்னியும் வேண்டாம், பொன்னியும் வேண்டாம், நான் மட்டும்தான் போகிறேனே. தங்கத்தின் ஊரில் தீபாவளி கிடையாதா என்ன? கோடை நிறைய இருக்கும் கதம்பம் தங்கத்தின் கருங்கூந்தலுக்குத்தான் அர்ப்பணமாகட்டுமே. பெட்டியிலே வைத்திருக்கும் வானங்கள் பட்டாசுகளை தங்கம்தான் வெடித்து ரசிக்கட்டுமே. ரகுபதி பெட்டியையும் கூடையையும் அவசரமாக இறக்கிவிட்டு தானும் கீழே இறங்கினான். ரயிலும் அவன் அறியாமையை கண்டு சீறுவது போல் புஷ் என்று பெருமூச்சு விட்டுக் கொண்டு கிளம்பிவிட்டது. அத்தியாயம் 28. மைசூரில் ரகுபதியும் சரஸ்வதியும் ஒன்றாகவே ரயில் நிலையத்திற்கு வந்தார்கள். சற்று முன்பாக ரயில்கள் கிளம்பின. இருவரும் ஒவ்வொரு ஊரை குறிக்கோளாக வைத்துக் கொண்டு பிரயாணச் சீட்டுகள் வாங்கியிருந்தார்கள். ரகுபதியின் பிரயாணம் பாதியில் நின்றது. சட்டென்று என்னவோ தோன்றவே ஒருவித யோசனையுமின்றி ரயிலில் இருந்து அவன் இறங்கிவிட்டான். சரஸ்வதியின் மனம் களங்கமற்று இருந்தது. இவ்வளவு காலம் மனதை பிடித்திருந்த கவலையும் ஒருவாறு நீங்கிவிட்டதல்லவா? அத்தான் ரகுபதி தன் மனைவியை அழைத்து வர புறப்பட்டு விட்டான். இனிமேல் அத்தை ஸ்வர்ணத்தின் கவலைகளும் நீங்கிவிடும். ஆகவே ரயில் புறப்பட்டவுடன் படுக்கையை உதறி போட்டுக்கொண்டு படுத்தவள் விடியும் வரை நன்றாக தூங்கினாள். காலை கதிரவனது கிரணங்கள் ஓடும் ரயிலின் ஜன்னல் வழியாக தன் மீது பட்டவுடன் தான் சரஸ்வதிக்கு விழிப்பு ஏற்பட்டது. செந்தமிழ் நாட்டை கடந்து மைசூர் ராஜ்ய எல்லைக்குள் ரயில் வேகமாக சென்று கொண்டிருந்தது. காவிரி நதி பாய்ந்து வளம் பெற்று இருப்பதால் எங்கு பார்த்தாலும் பசுமை போர்த்த காடுகளும் சிறு குன்றுகளும் புதர்களும் நிறைந்து பார்ப்பதற்கு பசேல் என்று காட்சி அளித்தது. தமிழ்நாட்டிலே சுரீர் என்று மக்களை தாக்கும் கதிரவன் மைசூர் ராஜ்யத்தில் சற்று நிதானமாகவே பவனி வருகிறான். பனி தோய்ந்த பள்ளத்தாக்குகளில் புகை போல் பனி மூடியிருக்கும் மலைச்சாரலில் அவன் ஜம்பம் ஒன்றும் சாயவில்லை. ஓடும் ரயில் ஒரு சிறிய கிராமத்தினூடே செல்லும் போது தலையில் தயிர் கூடைகளுடனும் மைசூருக்கே உரித்தான செழுமையான காய்கறிகள் கூடைகளுடனும் பெண்கள் அணி அணியாக கேழ்வரகு கொல்லைக்குள் புகுந்து செல்வதை சரஸ்வதி கண்டாள். காலை 9 மணிக்கு மேல் ரயில் ஸ்ரீரங்கப்பட்டணத்தை அடைந்தது. நிலையத்தில் அவளை அழைத்து போவதற்கென்று அவளுடைய தகப்பனார் வந்திருந்தார். பெரிய உத்தியோகத்தில் இருப்பவர், அந்தஸ்து வாய்ந்தவர் என்பதற்கு அறிகுறியாக அவருடன் 4-5 பேர்கள் வந்திருந்தார்கள். வண்டியில் இருந்து இறங்கியதும் சரஸ்வதி அன்புடன் அப்பா என்று அழைத்து அவர் அருகில் சென்று நின்றாள். நீ எப்படிமா இருக்க? நீ மட்டுமா தனியா வந்த என்று ஆதுரத்துடன் மகளை கேட்டு ஆசையுடன் அவள் முதுகில் தட்டி கொடுத்தார். அவருடன் வந்திருந்த நண்பர்களில் ஒருவரை தவிர மற்றவர்கள் விடைபெற்று கொண்டு போய்விட்டார்கள். தகப்பனாரும் அவர் நண்பரும் பின்தொடர சரஸ்வதி வெளியே சென்று தயாராக இருந்த வாடகை மோட்டாரில் ஏறிக்கொண்டாள். அப்பாதான் எவ்வளவு மாறிவிட்டார். 3 வருடங்களுக்கு முன்பு கூட இள வயதினர் போல இருந்தாரே, இப்பொழுது தலையில் லேசாக வழுக்கை விழுந்து விட்டதே என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள் சரஸ்வதி. குழந்தை நன்றாக வளர்ந்து விட்டாள். சமீபத்தில் பத்திரிகைகளில் வெளியாகி இருந்த சரஸ்வதியின் புகைப்படத்தை பார்த்தே பரவசமாகி இருந்தேனே, நேரிலே பார்த்தால்
புகைப்படம் மோசம் என்றுதான் சொல்ல வேண்டும். மூக்கும் விழியும் அடக்கமும் மரியாதையுமாக என் சரஸ்வதி எப்படி இருக்கிறாள்? அவள் இல்லையே இந்த ரத்தினத்தை கண்டு மகிழ்வதற்கு என்று தகப்பனார் மகளை பார்த்து சந்தோஷமும், மனைவி இதை கண்டு அனுபவிப்பதற்கு இல்லையே என்று ஏக்கமும் எய்தினார். கண்களில் உணர்ச்சி பெருக்கால் துளிர்த்த நீரை அடக்குவதற்கு வெகு பிரயாசைப்பட்டார் அவர். அருகில் உட்கார்ந்திருந்த நண்பர் ஏறக்குறைய சரஸ்வதியின் தகப்பனார் வயதை உடையவர். அவர் பழகுகிற முறையில் இருந்து அவர் ஆத்ம நண்பர் என்பது சொல்லாமலேயே விளங்கிவிட்டது. நட்பிலே பல தரங்கள் உண்டல்லவா? சிலர் தங்களுடைய வேலைகள் நடக்க வேண்டுமானால் மிகவும் நட்புரிமை பாராட்டுவார்கள். உங்களைப் போல உண்டா என்பார்கள். அவர்கள் வேலை முடிந்து விட்டால் பிறகு நீ இருக்கிறாயா என்று கேட்பதற்கு கூட அவர்களுக்கு வாய் வலித்து போகும். சில நண்பர்கள் குலைந்து குலைந்து நண்பர்களிடம் வேலை வாங்கிக் கொள்வார்கள். தாங்கள் ஏதாவது செய்ய வேண்டுமானால் தூர விலகி விடுவார்கள். ரயில் சிநேகம் என்று குறிப்பிடுகிறோம். ரயிலில் சில மணி நேரங்கள் சந்தித்து பிரிகிறவர்களை அப்படி சொல்லுகிறோம். அருகிலேயே இருப்பார்கள் சில நண்பர்கள். அவர்களுடன் நாம் எவ்வளவு நட்பு கொண்டு பழகினாலும் அவர்கள் விலகியே செல்வார்கள். பாரதத்திலே கர்ணனும் துரியோதனனும் பழகி வளர்த்த நட்பு மிகவும் சிறந்தது. உண்மையான நட்பு எந்தவிதமான கட்டு திட்டங்களுக்கும் உட்பட்டதல்ல. பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் பாராட்ட அதில் இடமில்லை. இந்த காலத்திலே சிலர் தாங்கள் சிநேகம் பாராட்டுகிறவர்களின் சொத்து, அந்தஸ்து முதலியவைகளை ஆராய்ந்து பழகுகின்றனர். கண்ணனுக்கும் ஏழை குசேலருக்கும் அந்தஸ்தில் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம்தான். இருந்த போதிலும் அந்த தூய நட்பை பற்றி படிக்கும் போதெல்லாம் மனம் உருகி கண்ணீர் பெருகி விடுகிறது. இந்த மாதிரியே சரஸ்வதியின் தகப்பனாரும் அவருடன் கூட வந்த நண்பர் கோபாலதாசரும் அந்தஸ்தில் மிகுந்த வித்தியாசம் உடையவர்கள். பால்யத்தில் இருவரும் விஞ்ஞான கல்வி பயில ஒன்றாக மைசூர் ராஜ்யத்தில் வசித்தவர்கள். சரஸ்வதியின் தகப்பனார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். பாஷை தெரியாத கன்னட ராஜ்யத்தில் கோபாலதாசர் அவருக்கு சிறந்த நண்பராக விளங்கினார். கல்வி பயிற்சிக்கு அப்புறம் சரஸ்வதியின் தகப்பனாருக்கு அதிர்ஷ்டவசமாக உயர் பதவி கிட்டியது. கோபாலதாசருக்கும் கிட்டியிருக்கும். ஆனால் தேச சேவைக்காக காந்தி அண்ணலின் அன்பு குரல் அவரை அழைத்தது. தியாக அக்னியில் ஸ்பொடம் போட்ட தங்கத்தை போல் இருந்தார் அவர். ஆகவே பதவியும் உயர்வாழ்வும் அவருக்கு கிட்டவில்லை. அவரும் அதில் ஆசை கொள்ளாமல் தேசப்பணியிலேயே தம் வாழ்நாளை கழித்து விட்டார். இடையிடையே நண்பர்கள் சந்திக்கும் போதெல்லாம் சரஸ்வதியின் தகப்பனார் தம் நண்பரிடம் அவரை பல உத்தியோகங்களை வகிக்கும்படி அழைத்தார். பிரம்மச்சாரியாகிய அவருக்கு தாம் சம்பாதித்து யாரை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் மேலோங்கவே நண்பரின் வேண்டுகோளை மறுத்துவிட்டார். அமைதி நிரம்பிய காவிரி நதிக்கரை ஓரமாகவே மோட்டார் சென்று கோபாலதாசரின் சிறு வீட்டை அடைந்தது. வீட்டிற்கு பின்னால் ஓடும் நதியில் நொப்பும் நுரையுமாக புது வெள்ளம் செக்கச் செவேல் என்று சுழித்துக் கொண்டு ஓடியது. காலை சூரியனின் தங்க நிற கிரணங்கள் சிவந்த தண்ணீரில் விழுந்து மேலும் அதை தங்கமயமாக்கியது. நதியின் இரு மருங்கிலும் அடர்ந்த சோலைகள். வண்டுகள் ரீங்காரமிட்டன. பட்சிகள் இனிய குரலில் இசைவாடின. தொலைவில் திப்புவின் சமாதி கோவில் கம்பீரமாக காட்சி அளித்தது. நதிக்கரையை அடுத்த பழைய கோட்டை கொத்தளங்கள் இடிந்து கிடந்தன. மனித வாழ்வின் ஷனகால இன்பத்தை பறைசாற்றும் சின்னங்கள் அவை. ரயில் பிரயாணத்தால் அலுத்து போய் சரஸ்வதி பகல் போஜனத்திற்கு அப்புறம் படுத்து தூங்கிவிட்டாள். அவள் விழித்து எழுந்தபோது மாலை 6 மணி இருக்கும். இப்படி நேரம் தெரியாமல் தூங்கியதை நினைத்து அவளை வெட்கி போனாள். தூங்கி எழுந்தாயா அம்மா? வெளியே போய் இப்படி உலாவி விட்டு வருவோமா என்று தகப்பனார் மகளை அழைத்தார். மூவரும் நதிக்கரை ஓரமாகவே மௌனமாக நடந்தனர். வெறுமனே வளவளவென்று பேசுவதை விட அங்கு நிலவியிருந்த அமைதியை ரசிப்பதே பெரும் பொழுதுபோக்காக அவர்கள் கருதி இருக்க வேண்டும். சரஸ்வதியின் தகப்பனார் அன்று உற்சாகமாக இல்லை. மகள் வளர்ந்து விட்டால், தனக்கும் வயதாகி கொண்டு வருகிறது, அவளுடைய வருங்காலம் எப்படி என்று அவர் மனம் ஓயாமல் அவரை கேட்டது. இதுவரையில் பேசாமல் இருந்த சரஸ்வதி, அப்பா, இந்த நதிக்கரையும் அதோ தெரியும் ஸ்ரீரங்கநாதர் ஆலயமும்
இந்த ஊரின் அமைதியுமாக சேர்ந்துதான் கோபால மாமாவை இப்படி எதிலும் பற்றில்லாமல் வாழ செய்திருக்க வேண்டும். நான் கூட இங்கேயே தங்கிவிடலாம் என்று பார்க்கிறேன். இந்த ஊரிலேயே ஒரு சங்கீத பள்ளிக்கூடம் ஆரம்பித்து விட்டால் என்ன என்று ஆர்வத்துடன் தன் தகப்பனாரை விசாரித்தாள். நீ பேசுறது நன்றாக இருக்கிறதே குழந்தை. உன் அப்பாவுக்கு தம் தாத்தா ஆக வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டிருக்கிறது. நீ விவாகமே வேண்டாம் என்கிறாயாம். ஒரு பெண் தனியாக வாழ்க்கை நடத்துவது கடினம் என்பது உனக்கு தெரியாத விஷயம் இல்லையே. ஸ்ரீரங்கப்பட்டணம் வந்து நீ சன்னியாசினியாவதற்கு நான் ஒரு காலம் உனக்கு உதவி புரிய மாட்டேன் சரஸ்வதி. ஆமாம் என்று சிரித்து கோபாலதாசர் சரஸ்வதியை உரிமையுடன் அதட்டினார். சரஸ்வதி சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்திருந்தாள். பிறகு நண்பரை பார்த்து பணிவுடன், இதென்ன மாமா இப்படி பேசுகிறீர்கள்? எந்த விஷயத்திலும் ஆசை கொள்வதற்கு மனம்தானே காரணம். என் மனம் என்னவோ கல்யாணத்தை தற்சமயம் விரும்பவில்லை. எங்கள் தமிழ்நாட்டில் சில நூற்றாண்டுகளுக்கு முன் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் என்னும் மகானுக்கு கோதை என்று ஒரு மகள் கிடைத்தாள். அத்தெய்வ கன்னி சதா சர்வகாலமும் கண்ணனையே அகத்துள் இருத்தி பக்தி செலுத்தினாள். காதல் கொண்டாள், அன்பு பூண்டாள். அகத்திலே அவனுக்கன்றி வேறு ஒருவருக்கு இடம் தர மறுத்தாள். பெரியாழ்வார் மணப்பருவம் எய்தும் தம் மகளுக்கு தகுந்த மணாளன் கிடைக்க வேண்டுமே என்று என் தகப்பனார் விரும்பியதைப் போலத்தான் அவரும் விரும்பினார். ஆனால் அவள் உள்ளத்தை ஆட்கொண்ட மணிவண்ணன் அவளையும் ஆட்கொண்டு அருள் புரிந்தான். தன் மகளால் ஒரு படி உயர்ந்து விட்டார் தந்தை என்றாள் சரஸ்வதி. கோபாலதாசரின் கண்கள் அருவியாக மாறியிருக்க வேண்டும். காவிரியின் பிரவாகத்தைப் போல் அவர் கண்கள் கண்ணீரை கொட்டின. அவர் சரஸ்வதியின் வார்த்தைகளுக்கு பதில் எதுவும் கூறாமல் புரந்தரதாசரின் அழகிய பாடலை பாட ஆரம்பித்தார். பிருந்தாவனத்தில் ஆடுபவன் யார்? சந்திரவதனனை பார்க்கலாம் வாடி அடி தோழி. தொலைவில் கீழ்வானத்தில் சந்திரிகை முளைத்து விட்டது. சிலு சிலுவென்று வீசும் மெல்லிய காற்றில் இந்த இசை வெகு தூரம் பரவி ஒலித்தது. ஸ்ரீரங்கப்பட்டணத்து வாசிகள் இந்த இசையை பல முறைகள் கேட்டு அகமுருகி இருக்கிறார்கள். அன்றும் அப்படித்தான். அத்தியாயம் 29. வரவேற்பு. முற்றத்தில் துளசி மாடத்தின் முன்பு மணி கோலமிடும் தங்கத்தின் எதிரில் ரகுபதி அதிகாலையில் வந்து நின்றான். தலைப்பின்னல் முன்பக்கம் சரிந்து விழ, முதுகில் புரளும் மேலாக்கு நழுவ அவள் கோலமிட்டு கொண்டிருந்தாள். கைகள் சரசரவென்று புள்ளிகளை வைத்தன. புள்ளிகளை சேர்த்து அழகிய கோலமாக்கின. கோலத்தை முடித்துவிட்டு தலை நிமிர்ந்த போதுதான் அவள் சற்றும் எதிர்பாராத விதமாக ரகுபதி காட்சி அளித்தான். தங்கம் தன் அழகிய கண்களால் அவனை பார்த்து கொட்ட கொட்ட விழித்தாள். பிறகு தன் வழக்கமான சிரிப்புடன், ஓ அத்தானா, வாருங்கள் வாருங்கள், எங்கே இப்படி? ஓஹோ, தீபாவளி பிரயாணமோ என்று கேட்டாள் தங்கம். அத்தானேதான், சாட்சாத் ரகுபதிதான். நீ ஊருக்கு வரும்போது யாரிடம் சொல்லிக் கொள்ளாமல் வந்தாயோ அவனேதான். தீபாவளி கொண்டாடத்தான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கோடையை பிரித்து கட்டு கதம்பத்தையும் பழங்களையும் எடுத்து அவளிடம் கொடுத்தான். இதற்குள்ளாக உள்ளிருந்து வியப்புடன் அலமு அத்தை பரபரவென்று முற்றத்திற்கு வந்தாள். வந்தாயாடா ரகு, வாப்பா, இப்பொழுதாவது வழி தெரிந்ததே உனக்கு என்று அவனை வரவேற்று உபசரித்தாள். தீபாவளி இன்னும் 2 நாட்கள் தாம் இருக்கின்றன என்பதற்கு அறிகுறியாக அவ்வீட்டில் இருந்து கமகமவென்று பலகாரங்களின் வாசனை வீசியது. துளசி மாடத்திற்கு கோலமிட்டு முடித்தவுடன் தங்கம் கொல்லைப்புறம் சென்றாள். தவிடும் புண்ணாக்கும் கலந்து பிசைந்து ஆசையுடன் கறவி பசுவுக்கு வைத்தாள். தகதகவென்று தேய்த்து அலம்பிய பித்தளை செம்பில் நுரை பொங்கும் பாலை கறக்க ஆரம்பித்தாள் தங்கம். சொர்ரு சொர் என்று பால் பாத்திரத்தில் விழ ஆரம்பித்தது பால். ரகுபதி கையில் பல் துளக்கும் பிரஷுடன் கொல்லை பக்கம் வந்தான். பாலை கறந்து கொண்டே தங்கம் அவனை பார்த்து, அத்தான், கையில் என்னவோ வைத்திருக்கிறீர்களே, அது என்னது? விலை ரொம்ப இருக்குமோ என்று கேட்டாள். பிரமாதம் இது. அதன் விலை 1 ரூபாயில் இருந்து 2 ரூபாய்களுக்கு மேல் போகாது என்று பதில் சொன்னான் ரகுபதி. அதை கேட்டு தங்கம் ஒரு மாதிரியாக சிரித்தாள். பிறகு அவனை பார்த்து, அத்தான், நான் சொல்கிறேனே என்று கோபித்துக் கொள்ளாதீர்கள்.
நம் பண்ணை குடியானவனிடம் ஒரு வார்த்தை சொன்னால் ஒரு கட்டு வேப்பங்குச்சிகளை சீவி ஒழுங்குபடுத்தி தருவான். விலை கிளை ஒன்றும் நீங்கள் தர வேண்டாம். ஊருக்கு போகும்போது எடுத்து போங்கள் என்றாள். ரகுபதி கடகடவென்று சிரித்து விட்டான். அவன் இம்மாதிரி மனவிட்டு சிரித்து எவ்வளவோ காலமாயிற்று. கிணற்றில் இருந்து ஜலம் இழுத்து கை கால்களை அலம்பிக் கொண்டே, அது போகட்டும், காலையில் எழுந்தவுடன் துளசி மாடத்துக்கு கோலம் போடுவது, அதன் பிறகு மாட்டிற்கு தீனி வைத்து பால் கறப்பது, அதன் பிறகு என்ன என்று அவளை கேட்டான் ரகுபதி. அதன் பிறகு ஏரிக்கு போய் துணிகளை துவைத்து குளிப்பது என்று ஒய்யாரமாக பதிலளித்தாள் தங்கம். இப்படியே நாள் பூராவும் ஒரு வேலை மாற்றி இன்னொன்று என்று செய்து கொண்டிருப்பாயாக்கும். வேறு பொழுதுபோக்கு எதுவும் இல்லையா என்று மேலும் அவளை கேட்டான் ரகுபதி. தங்கம் அவனுக்கு மறுமொழி கூறுவதற்கு முன்பே உள்ளே இருந்து அலமு அவளை கூப்பிட்டாள். பால் பாத்திரத்துடன் உள்ளே சென்ற தங்கம் தட்டில் இட்லிகளுடனும் கையில் மணக்கும் காஃபியுடனும் கூடத்திற்கு வந்து ரகுபதியின் முன்னால் அவைகளை வைத்துவிட்டு தாழ்வாரத்தில் இருந்த துணிகளை மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டாள். இடுப்பில் குடத்தை ஒய்யாரமாக சாய்த்து வைத்துக் கொண்டு, ஏரிக்கு போயிட்டு வரேன் அத்தான், வந்த பிறகு அதற்கு அடுத்தாற் போல என்ன வேலை என்பதையும் சொல்லுகிறேனே என்று கூறிவிட்டு வெளியே போய்விட்டாள் தங்கம். சூரியன் வானத்தில் மேலே வந்து விட்டான். சமையல் அறையிலிருந்து கீரை குழம்பு கமகமவென்று மணக்க ஆரம்பித்தது. வெறுமனே கூடத்தை சுற்றி சுற்றி வர ரகுபதிக்கு பிடிக்கவில்லை. ஆகவே வெளியே போய் வரலாம் என்று கிளம்பி அலமு அத்தையிடம் சொல்லிக்கொண்டு புறப்பட்டான். வழியெல்லாம் ஓலை வேய்ந்த குடிசைகள், அவைகளை அடுத்து மரகத வண்ணத்தில் வயல்வெளிகள், அவைகளில் படிந்து சலசலவென்று ஓடும் நீரின் ஓசை, ஈர மண்ணிலிருந்து எழும் ஒருவித வாசனை. வழக்கமாக நகரவாசிகளில் பலர் அத்தர் சந்தனத்தின் மனத்தையே உணர்ந்தவர்கள், சுகபோகத்திலேயே திளைப்பவர்கள், காலில் மண்ணொட்டி கொண்டால் முகத்தை சுளிப்பவர்கள். இவர்களுக்கு முழங்கால்கள் வரையில் சேற்றில் அழுந்த பாடுபடும் ஏழை குடியானவர்களை பற்றி சிந்திப்பதற்கே பொழுதிருப்பதில்லை. ஈர மண்ணிலிருந்து எழும் வாசனையை நுகர்ந்து அனுபவிப்பதற்கும் பாக்கியம் செய்யவில்லை அவர்கள். ரகுபதி சிறிது தடுமாற்றத்துடனேயே வரப்புகளின் மீது நடந்து சென்றான். அங்கே மனதுக்கு ரம்மியமான காட்சி ஒன்றை கண்டான். இசையும் கலையும் ஆடலும் பாடலும் நகரங்களில் மட்டும் இல்லை, சேரும் சகதியும் உழைப்பும் பலனும் நிறைந்திருக்கும் கிராமங்களிலும் அவை இருக்கின்றன என்பதை ரகுபதி உணர்ந்து கொண்டான். உடல் கட்டுடன் விளங்கும் இளமங்கை ஒருத்தி வயல்களுக்கு மடை கட்டி கொண்டிருந்தாள். சற்று எட்டி ஏற்ற கிணற்றில் இருந்து ஓர் ஆடவன் ஏற்றம் இறைத்து கொண்டே, வண்டி கட்டி மாடு கட்டி ஏழேலமடி ஏலம், மீனாட்சி அம்மை கூண்டு கட்டி ஏழேலமடி ஏலம் என்று உரத்த குரலில் பாட ஆரம்பித்தான். தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்த பெண் கணவனை நிமிர்ந்து பார்த்தாள். பிறகு கண்களில் காதல் கனல் வீச அவனை பார்த்து கொண்டே, அட, உனக்குத்தான் பாடத் தெரியுமோ என்கிற பாவனையில் தலையை அசைத்து விட்டு, கூண்டுக்குள்ளே போற பெண்ணே, ஏழேலமடி ஏலம், அட கூப்பிட்டாலும் கேட்கலையோ, ஏழேலமடி ஏலம் என்று சவால் விடுப்பது போல் தீங்குரலில் பாடினாள் அந்த பெண். ரகுபதி அப்படியே அயர்ந்து விட்டான். பாட்டிலேதான் என்ன இனிமை, எவ்வளவு அர்த்த பாவம்! மாட்டு வண்டி கட்டி கொண்டு காதலனும் காதலியும் எங்கோ பயணப்படுகிறார்கள். அது சாதாரண வண்டி அல்ல, மதுரையம்பதியில் அரசு செலுத்தும் அங்கையர்கண்ணியின் வண்டி, ஸ்ரீ மீனாட்சியின் கூண்டு வண்டி. அவன் உள்ளத்தில் இருந்து பெருமூச்சு ஒன்று கிளம்பியது. மெதுவாக ஒன்றும் தோன்றாமல் மேலே நடக்க ஆரம்பித்தான் அவன். எதிரில் தங்கம் குளித்து விட்டு வந்து கொண்டிருந்தாள். உடம்பிலே ஈரப்புடவை, தோளில் துவைத்த துணிகளின் சுமை, இடுப்பில் நீர் வழியும் குடம். தேர்ந்த எழுத்தாளனாக இருந்தால் அவளை குறைந்தபட்சம் 2 பக்கங்களாவது வர்ணித்து விடுவான். வார்த்தைகளுக்கும் வர்ணனைகளுக்கும் எட்டாத அழகு அது. ஆகவே அவன் வாயடைத்து அவளுடன் வீடு திரும்பி வந்து சேர்ந்தான். அத்தியாயம் 30. சாவித்திரியின் உள்ளம். தீபாவளி பட்சணத்திற்காக மாவு அரைப்பதற்கு தகர டப்பாக்களில் சாமான்களை நிரப்பிக் கொண்டு உட்கார்ந்திருந்தாள் மங்களம். தலை தீபாவளிக்கு மாப்பிள்ளை வரும் வீட்டில் நிலவ வேண்டிய உற்சாகம் அங்கே காணோம். தீபாவளி அழைப்பு அனுப்பியதை பற்றி சந்துருவும் சீதாவும் மங்களமும் மட்டும் அறிந்திருந்தனர்.
முன் ஜாக்கிரதையாக விருந்துக்கு வேண்டிய சாமான்களை வாங்கி வைத்து விட்டால் மங்களம். வருஷா வருஷம் வர்ற பண்டிகை தானே, மாப்பிள்ளை வந்து சரவணையாதான் தல தீபாவளி கொண்டாடுறது பழக்கமா போறது. எதுக்கு இப்படி ஒரேடியா சாமான்களை வாங்கி நிரப்பி வச்சிருக்கியா என்று பாட்டி மங்களத்தை கேட்டாள். பாட்டியின் வார்த்தைகள் மங்களத்துக்கு சுரீர் என்று தைத்தன. எதையாவது அச்சான்யமாக சொல்லிக் கொண்டிருப்பதுதான் இந்த கிழத்துக்கு வேலை. வீட்டை சுற்றி சுற்றி வந்து அது எதற்கு, இது என்ன என்று ஓயாமல் கேட்டுத்தான் என்ன பலனை அடையப் போகிறாளோ என்று மனதுக்குள் மாமியாரை வெறுத்து கொண்டாள் மங்களம். தீபாவளி நெருங்கிவிட்டது என்பதற்கு அறிகுறியாக அவ்வப்போது வெடிகளின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. புடவை கடைகளில் கூட்டம் நெறித்தது. அசல் நெய்யுடன் மட்ட நெய்யை கலந்து புத்தூர் நெய் என்று வியாபாரிகள் பீற்றிக் கொண்டனர். பட்டாசு கடைகளில் சிறுவர் சிறுமியரின் கூட்டம். குடும்பத் தலைவருக்கு ஒரே தலைவலி, எப்படி பட்ஜெட்டை சமாளிக்கப் போகிறோம் என்று. குதூகலம் நிரம்பியிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து சாவித்திரி பெருமூச்செறிந்தாள். சௌமியமான மனதை படைத்தவர் ஸ்ரீராமர். குற்றம் உள்ளவரிடத்தும் நன்மையை செய்கிறவர், நன்றியுள்ளவர், சத்தியம் தவறாதவர் என்றெல்லாம் வால்மீகி ராமாயணத்தில் வரும் வர்ணனையை சீதா உறக்க படித்துக் கொண்டிருப்பதை சாவித்திரி கேட்டாள். கவியின் அமர சிருஷ்டியாகிய ஸ்ரீ ராமச்சந்திரனின் கல்யாண குணங்களை கேட்டவுடன் சாவித்திரியின் உள்ளம் பாகாய் உருகியது. சிறு விஷயத்துக்காக ஏற்பட்ட இவ்வளவு மனஸ்தாபத்தையும் அதை தீர்ப்பதற்கு தெரியாமல் தான் படும் அவஸ்தையையும் நினைத்து அவள் மனம் வருந்தியது. ரகுபதி உயர்ந்த குணங்களை படைத்தவன். ஏதோ சில விஷயங்களில் தவிர பிறர் மனதை நோக வைக்கும் குணம் அவனுடையதில்லை. தான் செய்த குற்றத்தை உணர்ந்து அவளிடம் நேராக தைரியமாக மன்னிப்பு கேட்டிருக்கிறான். அசட்டு கௌரவம் என்பது அவனிடம் துளி கூட இல்லை. இத்தகைய குணவானை கணவனாக அடைந்தும் அவனிடம் ஒத்து வாழ முடியாமல் போனது எதனால் என்று சாவித்திரி சாவதானமாக இப்பொழுதுதான் ஆராய ஆரம்பித்திருந்தாள். தீபாவளிக்கு கணவன் வரவேண்டும். பரம சாதுவாகிய தன் மாமியார் பிள்ளையை அனுப்பி வைப்பார் என்றும் நினைத்து கொண்டாள் சாவித்திரி. முற்றத்தில் காகம் உட்கார்ந்து கத்தும் போதெல்லாம் ஓ, அவர் வருகிறார் போல் இருக்கிறது என்று நினைத்து உவகை எய்துவாள் சரஸ்வதி. அன்று ராஜாமையர் காரியாலயத்திலிருந்து திரும்பி வரும்போது கையில் பெரிய துணி மூட்டையுடன் வந்து சேர்ந்தார். காஃபி அருந்திவிட்டு சற்று இளைப்பாறிய பின்பு மூட்டையை பிரித்து, இது சாவித்திரிக்கு, இது சீதாவுக்கு, இது சந்துருவுக்கு, இது உனக்கு என்று துணிகளை ஒவ்வொன்றாக எடுத்து மேஜை மீது வைத்தார் அவர். எல்லோருக்கும் போக ஒரு ஜதை ஜரிகை வேஷ்டி மீதி இருந்தது. சீதா குறும்புத்தனமாக அதை பார்த்து கொண்டே, அப்பா, மாப்பிள்ளையை மறக்கவில்லை போல இருக்கிறதே நீங்கள், ஜம் என்று ஜரிகை போட்டு பிரமாதமாக வாங்கி உள்ளீர்களே என்று கூறிவிட்டு சிரித்தாள். மாப்பிள்ளை வருவான் என்று ராஜாமையரும் எதிர்பார்த்துத்தான் ஜவுளி எடுத்திருந்தார். அடியே, 2 பவுனில் கை கடிகாரத்துக்கு சங்கிலி பண்ண சொல்லி இருக்கிறேன், கையோடு இருக்கட்டுமே ஒன்று என மங்களத்தை பார்த்து கூறினார் அவர். அழைக்காத வீட்டுக்கு சம்மந்தியாக வரமாட்டானோ உங்கள் மாப்பிள்ளை? ரொம்ப தெரிந்தவர்தான் நீங்கள். உங்கள் தலை தீபாவளிக்கு என் அப்பா எப்படியெல்லாம் உபச்சாரம் பண்ணி இருந்தார் என்பதை நினைத்து பாருங்கள் கொஞ்சம். 1 மாதத்திற்கு முன்பே கடிதங்களில் உங்களை வரச்சொல்லி எழுதியிருந்தாரே என்று சமயத்தை விடாமல் மங்களம் இடித்து காட்டினாள். ரகுபதியோடு சரஸ்வதியும் வருவாளம்மா, அவளுக்கு நாம் ஏதாவது தீபாவளி பரிசு கொடுக்க வேண்டாமா என்று தன் அம்மாவை சந்துரு கேட்டான். 1 நிமிஷம் கூட சரஸ்வதியை நீ மறக்க மாட்டாய் போல இருக்கிறதே சந்துரு. உன் வியாச புஸ்தகம் பூராவும் சரஸ்வதி நாம ஸ்மரணையாக இருக்கிறதே. இந்த ஸ்துதியை கேட்டு சாட்சாத் ஸ்ரீ சரஸ்வதியே பிரசன்னமாகி விடுவாள் இல்லையா அண்ணா என்று சீதா தமையனை சமயம் பார்த்து தாக்கினாள். வெட்கத்தால் பதிலொன்றும் கூறாமல் சந்துரு வென்று விழுங்கினான். அந்த வீட்டில் ஒவ்வொருவரும் ரகுபதி வரவேண்டும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்தார்கள். சந்துரு யாருக்கும் தெரியாமல் நடராஜரின் சித்திரம் ஒன்றை வாங்கி வைத்திருந்தான். சாதாரண புடவையும் ரவிக்கையும் உன்னத லட்சியங்களுக்கு இருப்பிடமான சரஸ்வதிக்கு கொடுப்பதற்கு தகுதி உள்ளவையாக இல்லை. சரஸ்வதியை தீபாவளியின் போது சந்தித்தால் இந்த கலை பரிசை அவளுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தூய காதல் ஈடேற தில்லையம்பலத்து இறைவன் அருள் புரிவான் என்றும் நம்பினான் சந்துரு.
இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.